Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க துணை குடியரசுத் தலைவருக்கு தமிழக ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, துணைவேந்தர் மாநாடு நடத்துவதற்கு தற்பொழுது ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறதா? துணை குடியரசுத் தலைவரும் அதற்கு வருகிறாரே, என்ன விவரம்? ஆளுநர் ரவிக்கு இந்த மாநாட்டை நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில்தான் குடியரசு துணைத் தலைவரான ஜெகதீப் தங்கர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இசைவு தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 25 விமானம் மூலம் கோயம்புத்தூர் வரும் ஜெகதீப் தங்கர் பின்பு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக உதகமண்டலம் செல்கிறார். மாநாட்டில் கலந்து கொள்கிறார். ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஜெகதீப் தங்கர் கடுமையாக விமர்சித்து குடியரசு தலைவருக்கு சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க கெடு விதிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பது சரியல்ல என்ற கருத்தை தெரிவித்து வருகிறார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஆகவேதான் ஆளுநர் ரவி, ஜெகதீப் தங்கர் இருவருக்கும் எதிராக உள்ள எதிர்ப்பு இந்த மகாநாட்டு சமயத்திலே அதிகம் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மகாநாட்டுக்கு பிறகு ஜெகதீப் தங்கர் தோடர் பழங்குடி மக்களின் ஆலயம் ஒன்றுக்கு நீலகிரி சென்று அங்கே வழிபாடு செய்ய உள்ளார். ஆகவே மிகவும் சர்ச்சைக்குரிய பயணமாக இது அமைகிறது என அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. பொங்கோழி, துணைவேந்தர் மாநாடு நடத்துவது உறுதி என்றால் அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக துணைவேந்தர்கள் நிச்சயமாக செல்கிறார்களா, அல்லது தமிழக அரசு அதற்கு ஏதும் கட்டுப்பாடை விதித்திருக்கிறதா? இந்த மகாநாட்டுக்கு துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்க வேண்டும் என பல்வேறு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இத்தகைய சூழ்நிலையில்தான் தமிழக அரசு சார்பாக அமைச்சர்கள் யாரேனும் இந்த மகாநாட்டில் கலந்து கொள்வார்களா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த மகாநாட்டை புறக்கணிக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இது சட்டவிரோதமானது என கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் பல்வேறு துணைவேந்தர்கள் இந்த மகாநாட்டில் கலந்து கொள்வார்களா என்பதும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆகவே சர்ச்சை மேல் சர்ச்சை என ஒரு புறம் சர்ச்சையில் ஆளுநர் ரவி, இன்னொரு புறம் சர்ச்சையில் ஜெகதீப் தங்கர் இருவருமே இந்த மகாநாட்டிலே பங்கேற்பதால் இந்த மகாநாடே ஒரு பெரிய சர்ச்சையாக உருவாகி வருகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.